1990s ஐஐடிஎம்ல இருந்து பேச்சுலர்ஸ் இன் ஏரோஸ்பேஸ் முடிச்சுட்டு தென் மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி இன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஃப்ரம் ஜார்ஜியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ஸ்லோலி 1998ல ஐஐடிஎம்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்றாரு. Now he has 75 publications in international journals and DRDO ஓட அகாடமிக் எக்ஸலன்ஸ் அவார்டும் 2009ல வாங்கியிருக்காரு. ஐஐடிஎம்ல நேஷனல் சென்டர் ஃபார் கம்பஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கம்பஷன் சென்டர். அகாடமிக்ஸ் மட்டும் இல்லாம ஆண்டர்பிரினர்ஷிப்லயும் இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட இருக்கிற கெஸ்ட் டாக்டர் சத்யா சக்கரவர்த்தி. பிளேன்ல வந்து எலக்ட்ரிக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தபோது நிறைய பேர் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது வந்து ரொம்ப தூரம் போகாது. அந்த ஒரு இந்த குறுகிய தூரத்துக்குள்ள போகக்கூடிய அளவுக்கு அந்த பிளேன் பண்ணணும்னா அது எதுக்கு பயன்படும்? அகைன் திருப்பி மார்க்கெட் எதுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அது தந்த மாதிரி அதுல தான் எலக்ட்ரிக் பிளேன் ஆரம்பிச்சேன். இந்த டெக்னாலஜி நான் சொல்லும் போது இந்த டாக்ஸி மாதிரி பிஹேவ் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாதான் இன்வெஸ்டர் ஒத்துப்பாங்க. இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நீ ஓகே புதுசா ஏதோ பண்ணிருக்க, ஏன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட், அதர்வைஸ் they will say why am I going to put money in you, மத்தவங்ககிட்ட போய் நான் பணம் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்க பண்ண மாட்டேன். ஏதாவது ஒண்ணு புதுசா ஒண்ணு காமிக்கணும். And coming over to Agnikul Cosmos. So initially, how did you feel when you met Srinath, and then எப்படி அந்த discussions எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, and then setting up of his startup in Agnikul IITM அதெல்லாம் எப்படி நடந்துச்சு சார்? எனக்கு வந்து எப்பவுமே I have a very positive attitude about life. யார் என்ன சொன்னாலும் அதுல என்ன நம்ம நல்லதை எடுத்துக்கலாம், நல்ல எப்படி இதை நல்லதை கொண்டு போகலான்றதான் நான் யோசிப்பேன். I won't worry about past background, அதெல்லாம் ஒன்றும் தேவை, எனக்கு கவலை கிடையாது. அது என்னவோ தெரில, அது கரெக்டாக தப்பான்னு தெரில, பட் இது நாள் வரைக்கும் நல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ அவங்க வரும்போது எனக்கு ஆக்சுவலாக அவங்களோட பேக்ரவுண்ட்லாம் தெரியாது. அவங்க வந்து ராக்கெட் கட்டணும்னு சொல்லிட்டு சொல்லி வந்தாங்க. அண்ட் ஸ்ரீநாத் ஹேட் சம் சார்ட் ஆஃப் அ பேக்ரவுண்ட் in the sense he was actually in LA positioning himself to be part of that community. Yes சம்பந்தப்பட்ட கம்யூனிட்டி. அப்போ வந்து அவர் he actually realized இந்த மாதிரி இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இந்த ஸ்மால் சேட்டலைட் பண்றவங்கலாம் வந்து உடனே லான்ச் பண்ண முடியாதுன்ற மாதிரி அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பதான் வந்து அந்த ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் ஆல் அபவுட் லைக் ப்ராப்ளம் சால்விங். ஸோ அதுக்கு வந்து நம்ம கரெக்டா கஸ்டமர் ப்ராப்ளம், கஸ்டமர் பெயின் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்ட் அப்ல. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு வந்தாரு. எனக்கு அப்பதான் தெரியாது, இந்த அவர் வரும்போது எனக்கு இந்த ஸ்டார்ட் அப்போட பெயின் பாயிண்ட் இதெல்லாம் தெரியாது. நான் வந்து டெக் கீக் மாதிரி தான், இப்பதான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஸோ அப்போ பட் அது சொல்லும் போது கன்வின்சிங்கா இருக்கும், பிகாஸ் தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் போது இட் மேக்ஸ் a lot of sense. நமக்கு வந்து நமக்கு இட் ஷுட் அப்பீல் டு அவர் காமன் சென்ஸ். அது நம்ம காமன் சென்ஸ் எப்பவும் விட்டு கொடுக்க கூடாது, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படின்னும் போது எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஹவ் பீன் டீச்சிங் ஸ்பேஸ் டெக்னாலஜி ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ அது வந்து தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ஜாயபிள் கோர்சஸ் ஃபார் மீ டு டீச். அதில் நான் வந்து நிறைய இதெல்லாம் எடுப்பேன், இப்போ என்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுப்பேன். இப்போ ஸ்பேஸ் ஷட்டிலோடைய கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி அதை நம்ம எப்படி மாற்றலாம். ஸோ பரீட்சையில் வந்து ப்ராப்ளம் நான் வந்து செட் பண்ணும்போது எப்படின்னு பார்த்தா, அந்த ஸ்பேஸ் ஷட்டில் கான்ஃபிகரேஷன் இப்படி மாற்றினா வந்து எப்படி அந்த பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய. அதே போல PSLV GSLV மேக்ஸிமம் வந்து as much as possible இஸ்ரோட எக்ஸாம்பிள்ஸ் தான் எடுப்பேன் நான். ஏன்னா I want to impart to the school the students that we are doing just as well as anybody else. So Indian rockets are just as good. ஸோ அதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய கான்ஃபிகரேஷன்லாம் எடுப்பேன். அப்புறம் யூரோப்பியன் ஸ்பேஸ் சேட்டலைட்ஸ் அதனுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து டேட்டா எடுத்து நான் ப்ராப்ளம்ஸ்லாம் நானே கிரியேட் பண்ணி பர்ஷியலெல்லாம் கொடுப்பேன், டிஸ்கஸ் தட் இன் தி. அப்போ பார்த்தோம்னா there will be lot of new concepts வரும் டீச் பண்ணும்போது. ஸோ this is actually the key thing about IIT teaching. ஐஐடியில் டீச் பண்ணும்போது பார்த்தோம்னா நம்ம வந்து அப்படியே நம்ம டீச் பண்ணும்போது புது கான்செப்ட் சொல்லலாம், டெவலப் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் அப்படியே சொல்லுவேன், இப்படிலாம் பண்ணலாம் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுவும் சில பேர் கேட்பாங்க, அதுக்கு நான் டெவலப் பண்ணுவோம், டிஸ்கஷன் மாதிரி இருக்கும் கிளாஸ். பட் நோபடி ஆக்சுவலி பிக்ஸ் இட் அப் அண்ட் தென் டஸ் இட். ஓகே, எல்லாரும் வருவாங்க, படிப்பாங்க, பரீட்சை எழுதுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க, மார்க் வாங்குவாங்க, போயிடுவாங்க. இப்படியே ஓடிட்டு இருந்தது. இவங்க ரெண்டு பேரும் வரும்போது நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஐ ஜஸ்ட் got really excited. I have like great ideas, we can do அது இதுன்னு சொல்லி. இதுல என்னன்னா, they had to actually deal with me in a very nice manner. That is, they had to keep me down.
ரொம்பலாம் எக்ஸைட் ஆகிட்டு ரொம்பலாம் புதுசாக பண்ண முடியாது. நம்ம இருக்கிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து மாற்றணும். எப்பவுமே சேஞ்ச் வித் கண்டினியூட்டி இஸ் த கீ திங். ஸோ வி வாண்டட் டு பேக் ஃபியூ இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் விச் வில் ஃபர்ஸ்ட் ஃப்ளை வித் இன்வெஸ்டர்ஸ். அந்த இன்வெஷன் வர்சஸ் ரிஸ்க் இல்லை, அதுதான் அந்த பேலன்ஸ் பார்த்தோம்னா அந்த 3D பிரிண்டிங் ராக்கெட்ஸ் வந்து நல்லா ஓடிச்சு. அது ஒரு மாதிரி ஆர்கானிக்காக டெவலப் பண்ணோம். முதல்ல வந்து இந்த சாலிட் ராக்கெட்ஸா, லிக்விட் ராக்கெட்ஸா, கிரையோஜெனிக்கா, அது இது அந்த கதையெல்லாம் முதல்ல பார்த்துட்டு தென் வி செட்டில்ட் ஆன் தி செமி கிரையோ கான்ஃபிகரேஷன். இந்த செமி கிரையோ கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி 3D பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா மற்ற இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி, மற்ற ராக்கெட் கம்பெனிஸ்லாம் அந்த மாதிரி இப்போ தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்மால் ராக்கெட்ஸில் இது வந்து ரொம்ப ஈஸியாக வர மாதிரி இருந்தது. ஸோ அப்போன்னு பார்த்து வி ஆர் ஆக்சுவலி டூயிங் 3D பிரிண்டட் கம்பஸ்டர் ப்ராஜெக்ட் எங்கள் சென்டரில். ஸோ அதை பார்த்த உடனே எங்களுக்கு வந்து வி காட் அ வெரி குட் இது என்கரேஜ்மெண்ட். ஸோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நம்மளும் இந்த ராக்கெட்லேயும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி we have got the most fully integrated single shot 3D printed EOS rocket and we have test fired in the first time in the world. அது பண்ணிருக்கோம். ஸோ அதே போல இந்த இது பேரனா கஸ்டமைசபிள் மாடுலர் ராக்கெட்ஸ், அண்ட் இது அது பேரனா மொபைல் லான்ச். So all these things are now becoming like something amazing that we are doing in Ramaria. Okay, it's a very good journey that we have gone through with them. Okay, nice, nice. So next on the Aerostrovilos அப்படினு சொல்லிட்டு மைக்ரோ கேஸ் டர்பைன். It is used mostly for the aerospace propulsion and power generation. So அந்த ஸ்டார்ட் அப்போட இன்ட்ரோடக்ஷன் பத்தி நீங்க previously சொல்லிருந்தீங்க, பட் அந்த ஜர்னி இப்போதைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? So முதல் பாயிண்ட் என்னன்னா, அந்த ஏரோஸ்பேஸ் னு சொல்லும்போது we have to actually demonstrate some very good aerograde reliability அதெல்லாம். So அது becomes a very niche market. அதனால we wanted to keep it like a very ஓப்பனாக எல்லாருக்கும் பயன்படுற மாதிரியான மார்க்கெட் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் பவர் ஜெனரேஷனில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் முதல்ல இருந்தே. இந்த பவர் ஜெனரேஷன் பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ் இருக்கு அதுக்கு. முதல் பாயிண்ட் வந்து டக்குன்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆயில் அண்ட் கேஸ்ல இருக்கும். பட் ஆயில் அண்ட் கேஸே ஒரு மாதிரி சன்செட் இண்டஸ்ட்ரி மாதிரி போயிட்டு இருக்கு. அது போயிட்டு இன்வெஸ்டர் சொன்னால் அவங்கலாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பட் இட்ஸ் அ ரெடிமேட் மார்க்கெட். அவங்க என்னன்னா, அந்த நம்ம ஆயில் தோண்டி எடுக்கும் போது கேஸ் வெளியே வரும். அந்த கேஸ் வந்து அன்கிளீனாக இருக்கும். இன்னைக்கு அதை அப்படியே நாங்கள் எரிய விடுறாங்க. இது வந்தாலும் அதனால குளோபல் வார்மிங்லாம் நிறைய நடக்குது. அதை பற்றி ரொம்ப பேச மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். பட் அந்த அன்கிளீன் கேஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் டர்பைன்ல போட்டு பண்றது ரொம்ப ஈஸி. வேறஸ் அதையே நம்ம ஒரு டீசல் இன்ஜின்ல கேஸ் கிட்லாம் போட்டு கன்வெர்ட் பண்ணோம்னா அந்த கைண்ட் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் கேஸ் இஸ் நாட் குட். அதனால அதை பயன்படுத்த முடியாது. அது இது வச்சு பயன்படுத்தலாம் இந்த கேஸ் டர்பைன் வச்சு. ஸோ அது ஒரு மார்க்கெட் இருக்கு. அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் பவர் ஜெனரேட் பண்ணும்போது எக்ஸாஸ்ட் ஹீட்டையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா 90% மேல வந்து எஃபிஷியன்சி கிடைக்கும் பார்த்தோம்னா. பட் அதுக்கும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியா போய் நாங்க கதவை தட்டி அவங்கள எழுப்பி இதெல்லாம் பண்ணணும். ரொம்ப டைம் கன்சியூமா இருக்கும். மூணாவது பார்த்தோம்னா அந்த சோலார் விண்ட் இதெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ எப்பப்பெல்லாம் சோலார் விண்ட் எல்லாம் நிறைய பவர் ஜெனரேட் பண்ண மாட்டேங்குது, ஆனால் டிமாண்ட் நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னும் போது இதை கிக் இன் பண்ணலாம். அப்படியே ஒரு 30 செகண்ட்ஸ்ல இது வந்து ரெவப் ஆயிரும் அப்படியே டக்குன்னு. வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது வந்து லோக்கலி அவைலபிள் ஃபியூல்ஸ்ல இருந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த கோபார் கேஸ் அதுல இருந்தெல்லாம் கூட ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாலாம் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட் வந்து அவ்வளோ ஃபாஸ்டா டெவலப் ஆகல. அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு மாதிரி இருக்கிற இடம்லாம் வந்து ஆல்மோஸ்ட் டெவலப் கண்ட்ரி மாதிரி ஆயிட்டோம். நம்ம பவர் சப்ளை எல்லாம் இங்கேருந்து போயிட்டு இருக்கு. நிறைய இது உற்பத்தி பண்றாங்க. நிறைய டிரான்ஸ்மிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஏற்கனவே இருக்கு. அவங்க கிட்ட போய் நான் வந்து தனியா உற்பத்தி பண்றேன்னா போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். தட் இஸ் ரொம்ப டெவலப் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் டெவலப் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இந்த புது இனோவேஷன்லாம் வந்து டெவலப் கண்ட்ரில வரது ரொம்ப கஷ்டம். அதே போல நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த பிரச்சனை இருக்கு. We are so developed that we cannot take new innovation. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி இதோட பெட்டரா பண்ணலாம் அப்படின்னா அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதுல இருந்து எனக்கு பணம் வேணும். நீ பண்ணிருக்க கூடாது, அது யோசிச்சிருக்கணும்னால நம்ம வந்து we are chasing the developed countries. Yes. இதுதான் பிரச்சனை நமக்கு, ரைட்? அண்ட் ஸோ அதனால இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, we are actually trying to look at this last market which is a sunrise sector, that is how electrification of mobility. பார்க்கும்போது இப்போ கார் எல்லாம் 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் வரைக்கும் வந்து 4 வீலர்ல வந்து லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் கார் அதெல்லாம் வந்து எலக்ட்ரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த இருக்கிற லித்தியம் அயன் பேட்டரிஸ் வச்சுட்டு.
பட் நம்ம லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் அண்ட் ஈவன் ஷார்ட் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் சிட்டி பஸ்ஸஸ்ல கூட வி கேன் ஆக்சுவலி டூ எலக்ட்ரிஃபிகேஷன். ஏன்னா நம்ம வந்து ஒரு சிட்டியோட ஒரு மூலையில இன்னொரு மூலை வரைக்கும் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பேட்டரி ஸ்வாப் பண்ணலாமோ இல்லை ரீசார்ஜிங்க்கு போடலாமோ ஏதோ ஒன்று இந்த மாதிரி பண்ணிருக்கோம். லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் அண்ட் ஹெவி டியூட்டி ட்ரக்ஸ் அது பண்ணும்போது நம்ம எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணணும்னா தி பேட்டரிஸ் ரொம்ப தேவைப்படும். அண்ட் அதுவே வந்து பாதி இடத்த அடைச்சிக்கும் அண்ட் எடையை கூட்டிடும். அதனால we will have to decrease the payload. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we put this engine, இதை வந்து we charge a small battery, ஒரு சின்ன பேட்டரி பேக் வச்சுட்டு அதை ஒரு பஃபர் மாதிரி வச்சுட்டு பேட்டரி பேக் வந்து it will be basically like a electric vehicle. ஃப்ரண்ட் எண்ட்ல பார்க்கும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிளா இருக்கும், ஆனா பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இன்ஜின் தான் ஆக்சுவலா அது மொத்தத்தையும் போடுது. Nice. I think you have integrated two different startup ideas into a single one. This is really nice. So இதுல என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த இன்ஜின் வந்து பயங்கர ஃபியூல் ஃபிளெக்சிபிள், என்ன ஃபியூல் வேணா வச்சு யூஸ் பண்ணலாம். வழக்கமா டீசல் தான் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இப்பப்போ வந்து நேச்சுரல் கேஸ் இங்க புஷ் பண்ணிட்டு இருக்காங்க, போத் ஃப்ரம் பொல்யூஷன் அண்ட் environmental climate change point of view as well as from a cost point of view. So I think western and in northern India la வந்து natural gas grid வந்துட்டு இருக்கு. Correct. Yes. So you can get natural gas. So ஒரு truck driver வந்து போற வழியில என்ன fuel கிடைக்குதோ அதை போட்டு அவங்க வந்து ஓட்டலாம், எது அவங்களுக்கு லாபமோ அதை போட்டு ஓட்டலான்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் a very good investment that they can make. So அந்த காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் தான் பண்ணிட்டோம். அதுதான் இப்போ ஓடிட்டு இருக்கு. that is the direction in which we are going. Okay, got it, sir. Like இப்போ 2 years முன்னாடி actually நான் ஒரு gas based power plant visit பண்ணேன் தஞ்சாவூர்ல. So they told we are getting only 50% of the gas supply from GAIL and they have stopped a lot of it. அதனால plant இப்போ வந்து 50% load factorல தான் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. We were surprised with that, and now இப்போ 2 years later if they are establishing a gas grid then it is a really good thing to know. North and western Indiaல ஓடிட்டு இருக்கு, சவுத்ல வரது கொஞ்சம் டைம் ஆகும். பட் yes, there will be a change in all these. அடுத்து ஹைட்ரஜன் சொல்லிட்டு போயிடுவாங்க. டிரான்சிஷன்லாம் எப்படி மீட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா இன்ஜின் போட முடியாது. ப்ராப்ளம் அண்ட் இட் பிகம்ஸ் a chicken and egg problem. வண்டிகள்லாம் இருந்தாதான் அங்கேருந்து அவங்க வந்து முதல்ல பெட்ரோல் பங்க் வைப்பாங்க, பெட்ரோல் பங்க் வச்சாதான் நம்ம அதை பீட் பண்றதுக்கு தான் இந்த இன்ஜின். இந்த இன்ஜினை வச்சுட்டு எந்த ஃபியூல் வேணா ஓட்டலாம் அப்படின்னும் போது நம்ம இந்த ட்ரக்ஸ் நம்ம தயார் பண்ணிட்டே இருக்கலாம். Okay, got it, sir. Sir, and இன்னொரு விஷயம் சொன்னீங்க, generally as far as I am aware gas turbines ஓட efficiency ஒரு 63-65% வரைக்கும் maximum achieve பண்ணிருக்காங்க. So you told you are capable of increasing it up to 93%. அது வந்து like HRSG அது மாதிரி ஏதாவது பண்றீங்களா? How is that? I'm curious. அது வந்து that is the one where the factoryல captive power plantல பாத்தீங்கன்னா factories will actually utilize some heat. Yes, correct. Exhaust heat recovery பண்ணும்போது the combined what's called combined heat and power combined cycle, yes, இந்த CHP ல வந்து we can get more than 90%. whereas engine மட்டும் பாத்தீங்கன்னா what you are saying is correct. Okay, really nice, sir. I think ஒரு mini power plant வந்து ஒரு vehicle குள்ள கொண்டு வந்துட்டீங்க நீங்க. ஆமா, correct. Actually there are several other advantages. இந்த இப்போ conventional இது டிஜி செட் நம்ம பவர் சப்ளை பண்றோம். அப்போ அங்கங்க தெருமுலையில பாப்பீங்க, எல்லாம் ஆடிட்டோரியம் வெளியே பாப்பீங்க, ஒரு பெரிய டப்பா, ஒரு ரூம் சைஸுக்கு ஒரு டப்பா உட்காந்துட்டு இருக்கோங்க. அதோட சைஸ் வந்து அது 8ல 1 மடங்கா அது சைஸ் குறைஞ்சிரும். ஏன்னா அது கேஸ் டர்பைன் இஸ் ஆல்வேஸ் a compact power plant. otherwise you cannot power a plane. பிளேன்ல ஒரு பவர் பிளான்ட் தூக்கிட்டு போகணும்னாக்கா இதுதான். அதனால இது வந்து காம்பாக்ட் அண்ட் நாய்ஸ் எல்லாம் பயங்கர கம்மியா இருக்கும் அதுல. ஏன்னா we are running at some 40,000-50,000 RPM ஓடிட்டு இருக்கோம். Correct. And it's just one rotation. It is not like this translational motion கிடையாது. அதனால நாய்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் பொல்யூஷன் எமிஷன்ஸ்லாம் வந்து 110 to 100. அது ஒரு பர்டிகுலர் that is one of the innovations from combustion center. நாங்க பண்ண அந்த இதுல கிராண்ட் சேலஞ்ச் ப்ராப்ளம்ல வந்து ஒரு இனோவேஷன் என்ன பண்ணோம்னா அந்த லீன் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று பண்ணோம். அதை இங்க எம்ப்ளாய் பண்ணிருக்கோம். அதனால பொல்யூஷன் நார்ம்ஸ்லாம் பயங்கர we can meet the pollution norms for the next 20-30 years. Okay, so அந்த lean injectionனால NOx வந்து அப்படியே கம்மி ஆயிடுது. NOx, CO, particulate matter எல்லாம் வந்து 1/10 to 100th of current norms. Okay, got it, sir. Sir, and 60,000 RPM ல ரன் ஆகுதுன்னு சொல்றீங்க. Like how do we balance the loads when the plane is also very small but this RPM is producing a lot of vibrations? How do we cater to that? Shaft length ரொம்ப கம்மி பண்ணிடுவோம். Okay. அதனால அதனுடைய ரெசனன்ஸ் ஃப்ரீக்வென்சிலாம் இன்னுமே அதிகமா இருக்கும். Okay. And
Yeah, and we are bearings is one of those challenges. So progressively we are trying to push for air bearings. Okay, really nice, sir. Nice. So finally I think I'm getting to apply all the engineering that I learned in college. Really nice, sir. And next one, the Karthik from Neurostellar, அவரோட interact பண்ணிட்டு இருந்தேன். Like he spoke really high of you, and then he also told that நிறைய ideas இருக்கு, எல்லாத்தையும் வந்து he is connecting it all together அப்படின்னு சொல்லிட்டு. Like Agnikul is there on one side, they are sending 100 kg load to low Earth orbit, and on the other side வந்து small sats produce பண்ற galaxy இருக்காங்க, and then you are combining both of these products together. And again, brain human interface la vandu Neurostellar also you are bringing into picture. So உங்களுடைய விஷன் என்ன சார் தெரிஞ்சுக்கலாமா? So okay, இப்போ பாத்தீங்கன்னா அந்த brain computer interfaceல நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல for some reason they are picking drones for என்ன சொல்றது for this thing commanding with the thoughts. நம்ம எண்ணங்கள் மூலமா வந்து ஒரு ட்ரோனை இயக்கக்கூடிய திறன் வந்து நிறையன்னு சொல்ல முடியாது, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க யூஎஸ்ல எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் பிகாஸ் வி ஆர் டூயிங் E-plane அது இதுன்னு சொல்லும்போது வி வாண்டட் டு ஹேவ் சம் சச் கேப்பபிலிட்டி. ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் எனக்கு. அண்ட் பட் ஃபண்டமெண்டலி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி டீப். முக்கால்வாசி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னி தேதியில வந்து யோகா ஹஸ் பிகம் வெரி பாப்புலர் இன் த வெஸ்ட். That kind of yoga பாத்தீங்கன்னா it is actually only looked at as a physical exercise. பட் இந்தியாவில் வந்து யோகான்றது வந்து இட் இஸ் ஆக்சுவலி லாட் மோர் தென் தட். நல்லா மெடிடேஷன் வரைக்கும் எடுத்துட்டு போகணும். அப்போ நமக்கு வந்து மைண்டு காம் ஆகும். ஸோ மெயின் ப்ராப்ளம் வித் தட் இஸ் ஒவ்வொருத்தரும் அதெல்லாம் செஞ்சாதான் முடியுன்ற மாதிரி இருக்கும். வேறஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து யாரோ ஒருத்தர் கண்டுபிடிப்பாங்க, அதை கண்டுபிடிச்சு மற்றவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. முதல்ல பணக்காரங்களால் தான் அதெல்லாம் இது அனுபவிக்க முடியும், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அது போயிடும். இதுதான் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்துல சித்தர்கள் தான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கூடு போவாங்க, அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னி தேதியில வந்து விஞ்ஞானத்தினால நம்ம வந்து பறக்கலாம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரைட், இதே விஷயம் தாங்க. ஸோ நான் வந்து எனக்கு அவ்வளோ டிசிப்ளின்லாம் கிடையாது, நான் உட்காந்து மெடிடேட் பண்ணி நான் பெரிய ரிஷி மாதிரியோ இல்லை அதெல்லாம் பண்ண முடியாதனால அப்படின்னும் போது இஸ் தேர் அ கேட்ஜெட் that can give me the same thing? சூப்பர். அந்த மாதிரி ஆட்டிடியூட் தான் இங்க. ஸோ we are basically science and technology we have to tap what is the human potential. ஸோ அப்படின்னும் போது essentially மானிட்டர் தி பிரெயின் வேவ்ஸ், அது அந்த டெல்டா வேவ்ஸ்ல இருந்து திருப்பி காமா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி எப்படி குறைக்கிறது, அதுக்கு எப்படி ஃபீட்பேக் கொடுக்குறது அப்படின்னா நம்ம வந்து we can do 2 or 3 things. ஒன்று வந்து மக்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் குறைக்கலாம், ரெண்டாவது மக்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் ஆக்சுவலி பாசிபிள் ரைட் நவ். இப்போ அப்படியே போக we can actually try to do this machine interface அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால அதையும் கொஞ்சம் படிப்படியாக தான் பண்ண முடியும், ரொம்ப அதிரடியெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் கெட்டிங் வெரி க்ளோஸ் டு யுவர் பிரெயின், அண்ட் பிரெயின் இஸ் ஆக்சுவலி தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வித் அ ஹியூமன் பீயிங். அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும், அதுதான் பிளான். ஓகே சார், ரியலி நைஸ். அண்ட் ஃபைனலி அபவுட் அவிஷ்கார் ஹைப்பர்லூப். ஸோ அதோட மென்டரா நீங்க இருந்திருக்கீங்க. லைக் ஹவுஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? அதுக்கு முன்னால X2 Fuels கேட்கணும் நீங்க. ஏன்னா யா ப்ளீஸ். X2 Fuels கோஸ் டுகெதர் வித் இது மாதிரி நிறைய பேர் இருக்கு. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி இது பேர் என்ன, அக்னிகுல் அண்ட் கேலக்ஸி இஸ் an immediate pair. So அதே போல E-plane and Hyperloop will go together. So அதுக்கு வரதுக்கு முன்னால வந்து I would like to actually talk about how Aerostovelos and X2 Fuels will go together. Okay. So we actually are நம்ம வந்து குப்பையில இருந்து கச்சா எண்ணெய் தயாரிக்கிறோம். Okay. ஸோ அப்படி பண்ணும்போது கச்சா எண்ணெய் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அது இந்த ரிஃபைனரியில போய் டிஸ்டில் பண்ணி அதுல இருந்து பெட்ரோல், டீசல், கெரசின் இதெல்லாம் இங்கேருந்து எடுப்பாங்க. ஓகே. பண்ணாமல் அப்படியும் பண்ணலாம். அப்படி பண்ணோம்னாலும் நம்ம வந்து வெளிநாட்டுல இருந்து இது இம்போர்ட் பண்ணக்கூடியது அது குறையும். பட் அப்படி பண்ணாமல் அந்த கச்சா எண்ணெயில இருந்து ஒரு ஸ்லட்ஜ் மாத்திரம் நம்ம வெளியே எடுத்துட்டு ஒரு கிளியர் ஆயில் கொண்டு வந்தோம்னா அதுல எல்லாமே இருக்கும், பெட்ரோல், டீசல், கெரசின் எல்லாமே இருக்கும். அதை உட்காந்து நம்ம ரிஃபைனரியில போய் டிஸ்டில் பண்ணணும்னு இல்லாம அதை அப்படியே கொண்டு போய் இந்த ஏரோஸ்டோவெலாஸ் என்ஜின்ல போட்டோம்னா ஓடும். ஸோ இப்போ நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே எண்ணெய் உற்பத்தி பண்ணி நம்மளே ஓட்டலாம். இந்த பெரிய சுத்திகத்தெல்லாம் இங்கேருந்து விட்டுட்டு டக்குன்னு நம்மளே இங்க எல்லாத்தையும் பண்ணிடலாம்.
கரெக்ட். ஸோ அந்த அதுதான் வந்து அந்த 2 காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. இப்போ ஹைப்பர் லூப் கேட்டிங்கன்னா வந்து ஹைப்பர் லூப் வந்து ஐ கால் இட் அஸ் தி இன்டர்சிட்டி மெட்ரோ. நம்ம வந்து சென்னை டு பெங்களூர் நம்ம 15 மினிட்ஸ்ல போனோம். பட் அப்படி சொல்லும்போது ஆக்சுவலா ஐ எம் டாக்கிங் அபவுட் மிடில் ஆஃப் த சிட்டி டு மிடில் ஆஃப் த சிட்டி. சும்மா எங்கேயோ ஒரு மூலையில போயிட்டு ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஏர்போர்ட் இருக்கும், அங்க போயிட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் திருப்பி ஏர்போர்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு போனோம், அதெல்லாம் அந்த கதையெல்லாம் கிடையாது. நம்ம வந்து சிட்டி டு சிட்டி ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ள போகணும் அப்படின்னா நான் என்னோட வீட்டு வாசப்படில இருந்து அங்க வீட்டு வாசப்படி வரைக்கும் நான் வந்து அரை மணி நேரத்துக்குள்ள போக முடியுமா? ஓகே. அதுக்கு வந்து ஈப்ளேனோட ஏர் டாக்ஸி எடுத்துட்டு நீங்க வந்து ஹைப்பர் லூப் ஸ்டேஷன் போயிட்டு ஹைப்பர் லூப் ஸ்டேஷன்ல 2.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பாட் போயிட்டே இருக்கும். அதுல நீங்க வந்து அடுத்த பாட் என்னவோ அதுல நீங்க உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா இன்னும் 15 மினிட்ஸ்ல வந்து நீங்க அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா அங்க இருந்து ஒரு ஏர் டாக்ஸி பிடிச்சு உங்க வீட்டுக்கு போயிடலாம். நைஸ். 10-15 நிமிஷம் அப்படி இப்படின்னு டக்குன்னு எல்லாம் முடிஞ்சது. எஸ். அந்த அளவு this is our dream for the decade. நைஸ் சார், ரியலி நைஸ். சோ அதுல இப்போ எந்த அளவுக்கு வர்க்ஸ் ப்ராக்ரஸ் ஆயிருக்கு சார் ஹைப்பர் லூப்ல? அல்ல ஆக்சுவலா நம்ம அவிஷ்கார் ஹைப்பர் லூப் ஆக்சுவலி வந்து இது வரைக்கும் டீம் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்டா இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் சேர்ந்தவங்க இந்த வருஷம் லீடர்ஸா இருப்பாங்க, இந்த வருஷம் புதுசா வந்திருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அவங்க என்ன பண்ணாங்க. வருஷம் அவங்களுடைய பாடோடைய திறனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. அது நல்லா அழகா போயிட்டு இருக்கு. So we have come to a stage where இப்ப கமர்ஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்காக நாங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா எங்களுடைய புது கேம்பஸ்ல ஒரு 500 மீட்டர் லாங் 1/2 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு டியூப் ஒன்று போட்டுட்டு அதுல we want to clock about 250 km/h spot. Okay, nice. டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு இப்போ we are planning. ஓகே சார், ஓகே. அடுத்த கட்டமா என்ன நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா we have to get investment and government support எல்லாம் வந்து ஒரு 10 km வரைக்கும் we have to be able to demonstrate a full scale. அதுல வந்து ஒரு பாட்ல ஒரு 40 சீட்டர் ஒரு 60 சீட்டர் அந்த மாதிரி ஒரு மினி பஸ், ஓகே, ப்ரொபல்ஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ப்ரொபல்ஷன், லெவிடேஷன் அதெல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணோம்னா within about 3 years we can run that. ஓகே. So by 2025 குள்ள நம்ம வந்து அந்த டெக்னாலஜி தயார் பண்ணிட்டோம்னா then we can try to do a full scale. So அந்த ஸ்பீட் செக், சேஃப்டி அதெல்லாம் அங்கே நம்ம பார்த்துக்கலாம். Yes, got it sir, really nice. இப்போ வந்து நம்ம before the end of the decade இந்த நான் சொன்ன கனவு நினைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. Yes. So I think from my side I feel like you are a very great visionary sir, and thank you for imparting that knowledge to all the listeners also today. We are really indebted to you. அண்ட் கூடிய சீக்கிரமே பை 2025 and 2030 ரெஸ்பெக்டிவ்லி உங்களுடைய கனவெல்லாம் நினைவாகிறதுக்கு தமிழ்புணர் சார்பாகவும் தமிழ்புணர் லிசனர்ஸ் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி. எஸ் சார், ரியலி நைஸ் ஹேவிங் யூ ஹியர். தேங்க்யூ.